மகள் மாறி பேத்தி இருப்பாள். ஒவ்வொருவரும் யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டாம். இவரை போல நான் வாழப்போகிறேன் என்று சொல்ல வேண்டாம். நான் என்னை போல வாழப்போகிறேன் என்று சொல்வதற்காகத்தான் இந்த கடவுள இந்த கட்டை விரல் ரேகையை மட்டும் தனியா கொடுத்திருக்கான். கடவுள் எங்கடா இருக்கார்? உன் கட்டை விரல் ரேகையில் இருக்கார். என் கட்டை விரல் ரேகை போல என் மகன் கட்டை விரல் ரேகை இருக்காது. என் அப்பா கட்டை விரல் ரேகை இருக்காது. இந்த உலகத்திலே பல கோடி மக்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், இருந்தார்கள், இறந்தார்கள், இன்னும் பிறப்பார்கள், வளர்வார்கள், வாழ்வார்கள், இறப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறக்கும் பொழுது கட்டை விரல் ரேகையில் தனித்துவத்தை படைத்தான் கடவுள். அங்கே இருக்கிற ஆன்மீகம். நான் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த கட்டை விரல் ரேகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள். பிள்ளையே, கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பதை விட உன் கட்டை விரல் ரேகையில் இருக்கிறார். உன் கட்டை விரல் ரேகை போல இன்னொரு கட்டை விரல் ரேகை இருக்காது.